அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை குறைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தம்பியே, நம் இருவருடைய பணி இது என்று பரதன் சத்ருக்கனிடம் கூறுது. பாடல் எண் 972. அன்பு நெஞ்சின் தம்பி கொண்ட ஆற்றல் உள்ளம் நனைத்ததனால் துன்பமெல்லாம் தீர்த்துவிடும் தூய மொழி அனைத்ததனால் வென்றி கண்ட நன்மையினால் வெந்த நெஞ்சும் தனிந்ததனால் தன்னலமே அற்ற அவன் தம்பியே நம் பணி இதன்தான். இதுவே 972வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பு நெஞ்சின் தம்பி கொண்ட ஆற்றல் உள்ளம் நினைத்ததனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். தன்னேல் பெரும் அன்பு கொண்ட அன்பான நெஞ்சம் கொண்ட தன்னுடைய தம்பியான சத்துருக்கள் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சினால் வெளிப்படுத்திய அந்த அன்பான வார்த்தைகளாகவும் தன்னுடைய உள்ளத்தை நனைய வைத்து அந்த உள்ளத்திலே பெரும் அன்பினை கசிய வைத்ததால் துன்பமெல்லாம் தீர்த்துவிடும் தூய மொழி அனைத்ததனால் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றியிருந்த அனைத்து துன்பங்களையும் தீர்த்துவிடும் வகையிலே தன்னுடைய தம்பியான சத்துருக்கள் பேசிய தூய்மை மிகுந்த அன்பினால் விளைந்த அந்த வார்த்தைகள் யாவும் தன்னை வந்து அணைத்துக் கொண்டதனால் வென்றி கண்ட நன்மையினால் வெந்த நெஞ்சும் தணிந்ததனால் அங்கே தோன்றிய உருவான வெற்றியினால் ஏற்பட்ட நன்மையினால் தன்னுடைய உள்ளத்திலே அமைதி நிலவி அங்கே தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்யக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த முனிவர் யாரும் கூறியதன் மூலமாகவும் தன்னுடைய தம்பி பேசிய அன்பான வார்த்தைகள் மூலமாகவும் தன்னுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு அங்கே வெற்றி ஏற்பட்டு அந்த வெற்றியினால் விளைந்த நன்மையினால் வெந்து போயிருந்த தன்னுடைய நெஞ்சமும் கூட வேதனையால் வெந்து போயிருந்த தன்னுடைய துன்பமும் கூட அந்த வேதனை குறைந்து போய் அந்த உள்ளமானது அமைதியை அடைந்ததனால் இன்பத்தை அடைந்ததனால் தன்னலமே அற்ற அவன் தம்பியே நம் பணி இதன்றான். தன்னுடைய தம்பி கூறினான் என்பதற்காக தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை அண்ணா நீ செய் என்று தம்பி கூறினான் என்பதற்காக உடனே அதை ஏற்றுக்கொள்ளாமல் தம்பியே அந்த பணி நாம் இருவரும் இணைந்து செய்ய வேண்டிய பணி, எனவே நாம் இணைந்தே அந்த பணியை செய்வோம் என்று தன்னுடைய தம்பியை நோக்கி பரதன் கூறினான். இதுவே 972வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 973வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.